இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எபேசியர் 4:20. தன் மகனிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை கண்டு தாய் ஆச்சரியப்பட்டாள். தகப்பனை வெறுத்து வந்த இம்மகனுக்காக அந்த தாய் பல வருஷங்களாக ஜெபித்து வந்தாள். இப்பொழுது அவனுக்குள் சில மாற்றங்கள் நடந்தது. என்ன? அவன் தன் அம்மாவிடம், அம்மா, அப்பாவை ஒரு அன்பற்ற பொறுப்பற்ற அப்பா என்றுதான் இதுவரை நினைத்து அவரை மனதிலே வெறுத்தேன். இரவிலே சீக்கிரம் வீட்டுக்கு வராத அப்பா, பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்காத அப்பா, பணத்தை மிகவும் சிக்கனமாக செலவழிக்கும் அப்பா, இவரெல்லாம் ஒரு அப்பாவா என்று அப்பாவை குறித்து தப்பு கணக்கு போட்டிருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கிருந்த பழுதடைந்த கிட்னிக்கு சிகிச்சை செய்வதற்காக இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்ததையும், இன்று நான் அவருடைய கிட்னியால் தான் உயிர் வாழ்கிறேன் என்பதையும் இப்போது உணர்ந்து கொண்டேன். அம்மா, நான் அப்பாவை புரிந்து கொண்டேன் என்பதை விட அவரிடம் கற்றுக்கொண்டேன் என்பதுதான் சரி. இனி நான் அவர் பிள்ளையாக வாழ்வேன் என்று சொன்னான் மகன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஞானம் கூட இல்லாமல் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்த நமக்கு நித்திய ஜீவனை அளித்த ஆண்டவரை நாம் எவ்விதமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற நினைவு நமக்கு உண்டா? நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர் நமது வாழ்வில் வெளிப்படுகிறாரா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நமது வாழ்க்கை முறை, நடத்தை, செயல்கள், பேச்சு ஆகிய அனைத்திலும் நமக்கும் பிறருக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் தாமாகவே கண்டு கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். பவுலடியார் எபேசியருக்கு அன்று சொன்ன காரியங்கள் இன்று நமக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. புத்தியினத்தாலும் அறியாமையினாலும் தேவனுக்கு அந்நியராக இருக்கிற மக்களைப் போல நாமும் நடக்கக்கூடாது. இன்று கலை, கலாச்சாரம் என்ற பெயரில் பல புதிய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளும் மெதுவாக நுழைந்து விட்டிருக்கிறதை யாரும் சிந்திக்கிறதில்லை. இன்று நமக்குள் இருக்கும் அந்தகாரத்தின் கிரியைகளை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு நமது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு ஆரம்பித்த கிறிஸ்தவ வாழ்வு இன்று திசை மாறி வருகிறது. இன்று நமக்கும் பிறருக்கும் என்ன வேறுபாடு காணப்படுகிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் அதிகமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை கற்றுக்கொண்டவன் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவன். பழைய மனுஷனுடைய பாவ சுபாவங்களை களைந்தவன். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நடவாமல் இருந்து சகல அசுத்தங்களுக்கும் விலகி ஓடுகிறவன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் தகப்பனாகி உம்மை நாங்கள் நன்றாக ஆண்டவரே அப்பா புரிந்து கொள்ள, உம்மிடத்திலே கற்றுக்கொள்ள அப்பா ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய சுபாவங்கள் அப்பா புறஜாதிகளுக்கு முன்பாக எங்களிடத்தில் அவை ஆண்டவரை பிரகாசிக்கட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.